இங்க லிசா ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. அவ பஸ்ல வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பஸ்ஸை ஒரு கேங் ஹைஜாக் பண்ணிடுறாங்க. உடனே அவ என்ன பண்றான்னா போன் எல்லாம் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த போனை அவளுடைய சீட்டு கடியில மறைய வச்சிடறா. இவன் நினைச்ச மாதிரி அந்த கேங் போன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவளுடைய பழைய போனை கொடுத்துறா. அந்த நேரம் பார்த்து இந்த டிரைவர் என்ன பண்றானா இவன் மட்டும் தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு டோரை தெரியாம ஓபன் பண்ணுவான் பாருங்க. இதை பாத்துறான். அதுக்கப்புறம் இந்த டிரைவர் பக்கத்து இந்த டூல்ஸை வச்சு அவனை அடிக்கலான்னு ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ளே அவன் கொன்னுறான். இப்போ என்ன பண்றதுன்னு யாருக்குமே ஒண்ணுமே புரியல. இங்க இருந்து யாராவது பேசுனீங்களா உங்களையும் கொன்னுறேன்னு சொல்லி மிரட்டுறான். எல்லாரும் பயத்துல இருப்பாங்க. பஸ் ஹைஜாக் பண்ண விஷயம் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருது. ஒரு ஆர்மி போர்ஸை இவங்களை காப்பாத்துறதுக்காக அமுச்சு வைக்கிறாங்க. அவங்களும் எல்லாரும் வந்து இந்த பஸ்ஸை சரவுண்ட் பண்ணிடுறாங்க. ஆர்மி போர்ஸோட கேப்டனும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும், எதுக்காக ஹைஜாக் பண்ணிருக்கேன்னு சொல்லி கேட்கும் போது இவன் என்ன பண்றானா நாங்க ஃபர்ஸ்ட் சொல்றதா செய்யுங்கன்னு சொல்லிட்டு இந்த பஸ்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஃபியூல் வந்து ஃபுல் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். இந்த ஆர்மி கேப்டனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றதா செய்யலாம்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸுக்கு ஃபியூலை வந்து ஃபுல் பண்றாங்க. ஆனா கூடவே அந்த கேங்ஸ்டருக்கு தெரியாம அதுல ஒரு ட்ராக்கரை செட் பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஃபுல் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியில 3 பேர்த்த மட்டும் இறக்கி விடுறேன்னு சொல்லிட்டு ஒரு 3 பொண்ணுங்களை செலக்ட் பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் லிசா வெளியே வந்தறா. இந்த கேப்டன் பார்த்தோன்னா சாக்கு. ஆக்சுவலா யாருன்னா லிசா இந்த கேப்டனோட தங்கச்சி. இதை பார்த்தோன்னா அவனுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஆனா அவனுடைய தங்கச்சி அதுக்குள்ள என்னோட போன் இருக்குன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா பார்ட் 1 கமெண்ட் பண்ணுங்க.